சின்ன மருமகள் அப்படின்ற சீரியல்ல ஹீரோயினா நடிச்சிட்டு இருக்கவங்க தான் ஸ்வேதா. இவங்களோட கணவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அப்படின்றவர் தொடர்ந்து நிறைய இன்டர்வியூஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காரு. முக்கியமா ஸ்டார்டிங் இவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, ஸ்வேதாவும் நானும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பேர் புகழ்லாம் வந்ததுக்கப்புறம் ஸ்வேதா வந்து என்னை விட்டுட்டு போயிட்டா. திரும்பி நான் அவ கூட வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலுமே ரொம்ப சோகமா இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டுட்டு இருந்தாரு. அதை தொடர்ந்து நிறைய இன்டர்வியூஸும் வந்து ஸ்வேதா பத்தி கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அதை கேட்ட எல்லாருமே வந்து இந்த பொண்ணு தான் இந்த பையனை ஏமாத்திடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனுக்காக நிறைய பேர் ஆறுதலும் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயமே ஒரு பெரிய சர்ச்சையாகவும் மாறுச்சு. பிகாஸ் ஆதி வந்து இந்த மாதிரி ஒரு ஆளாப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவரை பத்தி நிறைய வீடியோக்கள் இப்போ வந்து வெளியாயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம பிக் பாஸ் தாமரையே வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸ்வேதானால தான் எனக்கு ஆதியை தெரியும், அவனை வந்து நான் தம்பி மாதிரி தான் பார்த்துக்கிட்டேன். ஸ்வேதாவும் அவனும் பிரிஞ்சதுக்கு அப்புறமா அவன் எங்கள் வீட்டில் எல்லாமே இருந்தான். இந்த பையன் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு கூட பிறந்த தம்பி மாதிரி நான் அவனை வந்து நல்லா பார்த்துக்கிட்டேன். ஆனால் அவன் வந்து என்கிட்ட இருக்க நகை எல்லாமே வந்து அடகு வச்சு ஏமாத்திட்டு போயிட்டான். முக்கியமாக 8 லட்சம் என்கிட்ட ஏமாத்திருக்கான். அது மேலே நான் கேஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாங்க. முக்கியமாக இவங்க 2 பேர்த்தையும் தெரியாமல் நான் வீட்டுக்குள்ளே விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து பிரியங்காவையே ஏமாத்திட்டியாப்பா அப்படின்னு அடுத்த அதிர்ச்சி கொடுக்குற விதமா பிரியங்காவையும் இந்த ஆதி அப்படின்ற வந்து ஏமாத்திருக்கானா. பிகாஸ் பிரியங்கா வந்து ஷோ முடிச்சதுக்கப்புறம் வந்து செட்டில்மெண்ட் அமௌண்ட்டை ஆதி வந்து தூக்கிட்டு ஓடிட்டான். ஸோ இவங்க கிட்டேயும் ஒரு 3.5 லட்சம் வந்து ஏமாத்திருக்கான் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து விஜய் டிவியில் இருக்கக்கூடிய நிறைய பிரபலங்கள் வந்து ஆதினால ஏமாத்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுலேயும் நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலில் வரக்கூடிய வெற்றி வசந்த் அவங்க கிட்டையும் வந்து இவர் வந்து காசை ஏமாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வர வர எல்லாருமே வந்து ஒருவேளை இவன் தான் வந்து இப்படி எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கான் போல, இதனால தான் இந்த பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் இப்போ ஸ்வேதா ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவ்வளோ கோவம், அவ்வளோ வலிக்குது, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கேன். நாதி அப்படின்ற ஒருத்தனை லவ் பண்ணேன், ரெஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்கிட்டேன். ப்ராப்பராலாம் கல்யாணம் பண்ணல, இந்த ஊரை கூட்டி எல்லாத்துக்கு முன்னாடிலாம் நான் கல்யாணம் பண்ணல, ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் அவனை பண்ணியிருந்தேன். ஏன்னா அவனுக்காக என்னோட பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிட்டேன். முக்கியமாக அவன் ஒரு ஆளை நம்பி தான் இந்த எல்லா விஷயமும் பண்ணேன். ஆனால் அவன் என்ன பண்ணானா, நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி லாஸ் ஆகிடுச்சுன்னு வந்து நிற்பான். அப்போ எல்லாமே அவன் பேசணும்னு நம்பி பைத்தியக்காரி மாதிரி என் நகையெல்லாம் அவனுக்கு கழட்டி கொடுத்துருக்கேன். காலேஜ் படிக்கிறப்ப தான் இந்த விஷயம் எல்லாமே நடந்துச்சு. வீட்டில் நிறைய டைம் பொய் சொல்லியுமே சமாளிச்சிருக்கேன். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவனை கூப்பிட்டு வீட்டில் மிரட்டினாங்க, அடிச்சாங்க. அவனுக்காக நானுமே நிறைய அடி எல்லாமே வாங்கியிருக்கேன். ஆனால் நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப இப்படி நகையெல்லாம் வாங்கி ஏமாத்துறான், கண்டிப்பாக அவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் என்கிட்ட சொன்னாங்க. நான் தான் கேட்கவே இல்லை. ஆனால் அவன் வந்து நம்மளை பிரிச்சுடுவாங்க, ஒரே ஒரு சைன் மட்டும் போடு அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டான். அந்த சைன் தான் இந்த ரெஜிஸ்டர் மேரேஜும். அந்த ஒரு விஷயத்தை நம்பி என் வாழ்க்கையில் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்போ வரைக்கும் அதை நினச்சி நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அவனோட வீட்டில் எங்கள் 2 பேர்த்தையுமே ஏற்றுக்கல. சாப்பிடாம தூங்காமல் ட்ரெஸ்ஸு கூட மாற்றாமல் பல நாள் சுற்றிட்டு இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க வீட்லேயுமே ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அவன் வேலைக்கெல்லாம் போகாமல் சும்மா தான் இருந்தான். வீட்டில் சும்மா சாப்பிட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஆதி எங்கே கூட்டிகிட்டு வந்தேன். 10ஆவதுலேருந்தே மாடலிங் பண்ணுறது, வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லி நடிச்சிட்டு இருந்தேன். சென்னை வந்ததுக்கப்புறமா சீரியல் வாய்ப்பும் கிடச்சி சின்ன மருமகள் சீரியலில் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிட்டு இருந்தேன். நான் ஒருத்தி தான் வேலைக்கு போயிட்டு எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டேன். ஆனால் நான் சம்பாரிச்ச பணத்தை எல்லாமே வந்து உனக்கு தானே நான் கொடுத்தேன், உன் மேலே கேஸ் இருக்குது அப்படின்னு சொன்னதால் தானே அது எல்லாத்துக்கும் கடன் வாங்கி செலவு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி பற்றி ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காங்க. உன்னை லவ் பண்ணதுனால இப்போ கோர்ட்டு கேஸ்ன்னு நான் சுற்றிட்டு இருக்கேன். உன்னை பற்றி உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமும் இத்தனை பேர்த்த நீ ஏமாத்திட்டு இருக்க. நீ என்ன தைரியத்தில் சுற்றுறன்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக நீ ஒரு நாள் மாட்டுவ அப்படின்றது உனக்கு புரியுதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா என்னை சமாதானப்படுத்துற கூட நீ பேசல. உன் குடும்பத்தை நான் அவ்வளோ நம்பினேன். நீ எல்லாம் மனுஷனே கிடையாது தெரியுமா, இன்டர்வியூ கொடுத்துட்ருக்க. எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல. இப்படி ஒரு கேவலமான ஜென்மம் எனக்கு தேவையே கிடையாது. என்ன பண்ண முடியுமோ பண்ணு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுது பேசியிருக்காங்க. அதுலேயும் இப்போ நான் நிம்மதியாகவே என்னால் இருக்க முடியல. நான் ஏதாச்சும் தப்பான முடிவு எடுத்துருவேனோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அப்படி நான் சைக்கோ போல தான் இப்போ நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நான் மென்டலி ரொம்ப பாதிக்கப்பட்டேன். நீ எல்லாம் மனுஷனே கிடையாது. ஒரு வேளை எனக்கு ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா அதுக்கு அந்த ஆதி அவன் மட்டும்தான் காரணமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லி ரொம்ப கோவமாகவும் ரொம்ப எமோஷ்னலாகவும் வந்து ஸ்வேதா வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தா நிறைய பேர் ஸ்வேதாக்கு ஆறுதல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க.